சவுதி அரேபியாவில் வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்யும் நிறுவனங்கள் அதற்கான விளம்பரங்கள் செய்யும்போது ஒரு சில கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது குறித்த விரிவான செய்திகளை பார்க்கலாம். வேலைக்கான ஆட்களை தேர்வு செய்யும் தனியார் நிறுவனங்கள் பின்வரும் கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தொழிலாளர் சட்டத்தை மேம்படுத்தவும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளை உருவாக்கும் நோக்கத்துடனும் வேலை தேடுபவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இதன்படி வேலை தேடுபவர்களுக்கு நேர்காணல் பற்றிய தெளிவான தகவலை, அதாவது போன் மூலியமாகவா, நேரடியாகவா அல்லது தொலைதூர நேர்காணல் இருக்கப்படுமா என்பதை தெரியப்படுத்த வேண்டும். 3 நாட்களுக்கு முன்னதாகவே அறிவித்திருக்க வேண்டும். நேர்காணல் எடுக்கப்படும் இடங்கள், பாதுகாப்பு வசதிகள், போதிய மேஜை நாற்காலிகள், திறந்த நுழைவாயில் மற்றும் வெளியேறும் பாதையுடனும் அவர்களுக்கான கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகளுடனும் இருக்க வேண்டும். வேலை தேடுபவர்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர்களின் தேவைக்கேற்ப அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். நேர்காணல் எடுப்பவர்கள் கமிட்டியில் 2 பேராவது இருக்க வேண்டும். இதில் ஒருவர் மனிதவளத்துறையை சார்ந்தவராகவும் மேலும் அவர் சவுதியாக இருப்பதும் கட்டாயம். தேவைப்படும் இடங்களில் தேர்ச்சி பெற்ற வெளிநாட்டவர்களின் உதவியுடனும் நேர்காணல் எடுக்க அனுமதியளிக்கப்படுகிறது. நேர்காணல் எடுப்பவர் எந்தவித சுய விவரங்கள் மற்றும் முந்தைய நிறுவனங்களில் உள்ள இரகசிய தகவல்களை பற்றி கேட்கக்கூடாது. நேர்காணலுக்கு பிறகு அவர்களின் தகவல்களை ஆவணப்படுத்த வேண்டும். பின்னர் முடிவுகளை 30 நாட்களுக்குள் அறிவிக்க வேண்டும். தேர்வு செய்யப்படாதவர்களுக்கு அதற்குரிய காரணத்தையும் தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொரு நிறுவனமும் உள்ளூர் மயமாக்கல் பற்றிய எண்ணிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் வேலை தேடுபவர்களுக்கு முறையான பயிற்சிகளும் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. வேலை காலியிடங்கள் பற்றிய விளம்பரங்களில் பாலினம், இயலாமை, திருமண நிலை, வயது என எந்த பாகுபாடும் இன்றி விளம்பரப்படுத்த வேண்டும். வேலை குறித்த மாநாடு அல்லது கண்காட்சிகள் போன்ற அழைப்பிதழ்களுக்கு அமைச்சகத்தின் தேவையான உரிமம் மற்றும் அமைச்சகத்தின் ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும் எனவும், அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக மட்டுமே அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. புதிய திருத்தத்தை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதமும் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.